சாப்பிட்டு விடுப்போ. கடல வியாதிகள் எல்லாம் எங்களுக்கு பாடுவோம். 3 விதமான வருத்தம் அம்பிகை நாட்டு ஏனால் எந்த சுத்தத்திரங்கள் வழிபாடுகள், அக்னி வழிபாடுகள், வீர மந்திர உச்சாரணங்கள், இந்த திரைவங்கள் இங்கே நடைபெறுகின்ற பொழுது கூட இங்கே இருக்கக்கூடிய அம்பிகையுடைய அடியார்கள் எல்லாம் இறைவனுடைய சிந்தனையுடன் இருப்பார்கள். இப்போ ஒழித்து ஒரு பேருக்குமே சிந்தனை அங்கே வந்து அதை சாப்பிட்றவர்களுக்கு கூட அங்கே வீட்டில் இருந்தால் அங்கே வந்து இந்த சகல கஷ்டங்கள் துன்பங்களை எல்லாம் நீக்கக்கூடியவர் இந்த அம்பிகை. இந்த அம்பிகைக்கு மட்டும்தான் சிறப்பான இந்த திட்டங்களாயினாலே அம்பிகையுடைய பிரத்யேகம் ஆயிரத்தில் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற அமாவாசை திதியில அமாவாசை இருக்கிற நேரத்திலே வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நாங்கள் இன்றைக்கு நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா சரியாக வட்டுக்கோட்டையில் நின்று கொண்டிருக்கிறோம். இங்கே ஏன் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா வட்டுக்கோட்டை சங்கரத்தை சந்தியிலேருந்து ஒரு 100 மீட்டர் முன்னுக்கு, அதாவது சித்தங்கனி பக்கம் பார்த்தீங்கன்னா 100 மீட்டர் முன்னுக்கு இருக்கிற ஒரு கோயில் ஒன்றுக்கு தான் வந்திருக்கோம். அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா பைரவ சுவாமி, மற்றது கருப்பன் சுவாமி, மற்றது அங்காலையும் ஒரு காளியம்மாள் ஒன்று கட்டிங்கன்னா அது இல்லை பார்த்தீங்கன்னா அமாவாசை. இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அமாவாசை தினத்தண்டு செத்தல் மிளகாயால் ஓமம் வளர்த்து பூசை செய்கிறவையா, அதைத்தான் இன்றைக்கு உங்களுக்கு வீடியோவாக காட்டுவோம்னு வந்திருக்கிறேன். அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா வருஷத்தில் 365 நாளும் அன்னதானம் வழங்கி கொண்டிருப்பினோம் என்று தான் சொன்னவன். அதையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அங்கே ஐயாவோட நான் உங்களுக்கு கேட்டு தெரிஞ்சு காய்ச்சி கொள்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோயிலில் பேர் பார்த்தீங்கன்னா தேவி அறக்கட்டளை இருக்குது. அதாவது இங்கே ஒரு அறக்கட்டளையும் நடந்து கொண்டிருக்கிறது தான் நினைக்கிறேன். இப்போ கோயிலில் பேர் பார்த்தீங்கன்னா வடிவாக சொல்லியிருப்பேன். இனி கோயிலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குன்னு உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். நாங்கள் சரியாக பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கோயிலை தான் உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். பூசை தொடங்கின பிறகு நான் மிச்சங்களை காட்டுறேன். இப்போ கோயிலை வடிவாக பார்ப்போம். இதில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா இதில் கருப்பன் சுவாமி இந்த சிலை தான் வச்சிருக்கீங்கன்னா முன் கோபுரத்துக்கு அப்படியே வலது பக்கத்தில் கிடக்குது. ஒரு இடது பக்கத்தில் இருப்பாங்க இந்த பாக்கிக்கு. அப்படி அங்கால போகும். அங்கால தான் பார்த்தீங்கன்னா ஓமம் வச்சு பூசை நடந்துருக்கிறது. வாங்க உள்ளது இந்த இதில் இருக்குவாங்க ஸ்ரீ கருப்பர் சுவாமி. இதுதான் கருப்பர் சுவாமி உண்டு. அப்போ அதுவுமே மொண்டு தானே, 2 மொண்டு தான். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஐயப்பன் 18 எல்லா சுவாமியுமே இருக்குது. அந்த அப்படி இந்தியாவில் சிறிய ஆஞ்சநேயர் சுவாமி சரியான வெயில். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா சாமுண்ட பத்ரகாளி அம்மன் முன்னே தான் நிற்கிறோம். இதில் தான் பார்த்தீங்கன்னா செத்தல் மிளகாயால் போட்டு, அதாவது கும்பங்கள் வச்சு செத்தல் மிளகாய் அபிஷேகம் நடைபெறுறது. இன்னும் பார்த்தீங்கன்னா தொடங்கியில் சரியாக நேரம் 4 மணி ஆச்சு. 4 மணிக்கு தான் தொடங்க வேண்டிய சொன்னாங்க. இப்போ வந்து கொஞ்ச நேரத்தில் தொடங்கினோம்னு நினைக்கிறேன். அங்கால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நிறவுடங்கள் வச்சு வேலை நடந்து கொண்டிருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தொடங்க மாட்டாங்க. அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா நான் கோயிலை ஃபுல்லாகவே உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். எல்லா சாமியும் இருக்குது. இந்த கருப்ப சாமி, ஐயப்ப சாமி, ஆஞ்சநேய சாமி, மற்ற சாமுண்ட பத்ரகாளி. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் பேர் பார்த்தீங்கன்னா பிரத்யங்கிராதேவி என்ன, அதே மாதிரி ஒரு கடவுளாக தான் இருக்கும். எனக்கு விளக்கம் தெரியல. இது ஒரு ஐயா ஒரு ஆள்கிட்ட கேள்வி தெரிஞ்சு கொள்ளும். நம்ம ஐயா வேறு இல்லை. அவள் வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக நான் கேட்டு விளக்கம் நான் சொல்கிறேன். இப்போ கோயிலை ஃபுல்லாக சுற்றி பார்ப்போம். இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கும்பங்கள் வச்சு ரெடி ஆகி கொண்டிருக்குது. எப்படியும் இந்த சிலை பார்த்தீங்கன்னா ஒரு 20 அடிக்கு மேலே இருக்கும். இந்த மேலே நின்று பால் தயிர் ஊற்றி அபிஷேகம் செய்கிறதுக்காக பின்னுக்கால பார்த்தீங்கன்னா ஒரு மாடி மாதிரி ஒன்று கட்டியிருக்கணும். ஐயா எத்தனை மணிக்கு ஐயா தொடங்க? சரி 4 மணிக்கு. இப்போ தொடங்க போதா பெண் ஆயத்தமாகிட்டுருவேன்.
உள்ள பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்ரீ மகா கால வைரவர், மற்ற பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா தேவி என்று 2 கடவுள்கள் இருக்கணும். இஞ்சாலையும் வச்சிருக்கேன், தெரியல. வைரவர் மாதிரியும் இருக்கு. இந்த இடத்துல மாடுகளும் பழக்கினவன் இந்த கோயிலில். என்னது இதுக்கு ஏதோ கடவுளோட நாகம்மாள், நாக தம்பிரானோ பாப்போம். மாடுகளும் வளர்த்து கொண்டிருக்கணும். மங்காள பார்த்தீங்கன்னா அன்னதான மண்டபம், அந்த இடத்துல அன்னதான மண்டபம் இருக்குது. இங்கே நாகம்மாள் தான். கூடுதலான ஆக்கள் பார்த்தீங்கன்னா வருகை தந்து கொண்டிருக்கணும். அந்த இடத்துலையும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சுட்டு இருந்தால் இனித்தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருப்பினு நினைக்கிறேன். இன்னும் 4 மணி ஆகிட்டு தான், நான் இன்னும் பூசை தொடங்க இல்லை. உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அர்ச்சனை பொருட்கள் பண்ணுறதுக்காக இந்த ஆக்கள் நிற்கி நம்ம இடத்துல இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா பூசை ஆரம்பிக்க போது கோயில் குருக்கள் ஐயாவும் வந்துட்டாருங்க. பூசை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் ஆகிட்டது. இப்போ தான் ஐயா குருக்கள் ஐயா வந்து பூசை ஸ்டார்ட் ஆகிட்டது. பூசை மகாகணபதயே நமஹ. शुक्लांबरधरं कृष्णं शरीवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। शिव शिवः शम्भुः आख्यया प्रवर्तमानस्याद्य ब्रह्मणः द्विपरात्वे श्वेतपराकल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे उत्तरपुरुषनक्षत्रे शुक्लायां महाभास्यां सुवर्णरजौ चैत्रनक्षत्रे भारतीनाम्नीं नक्षत्रे द्रौपदी नाम्नी ब्रह्मणस्पदा आनप्रण्वन्नो दिव्यश्रीगदाधनं महागणपतये भवमानसवर्जनः भवितेन दर्शने मोदातमनादमा भार्गान्देविदः भवितेन शरेण इदं ब्रह्मणीमयो इष्टदेवी पतिदेव्यानाद यस्यैव पैदनभवति ऋताः नजामनसमाधीनो वै कृष्णामदेवैना वै प्राणोरसभावना पादप्राणेन गरवयोगो शक्तये नमः। ओम अनंताय नमः। ओम धर्माय नमः। ओम ज्ञानाय नमः। ओम वैराग्याय नमः। ओम ऐश्वर्याय नमः। पद्माय पद्मशोभरी ओम भागवताय नमः। भागवतात्मूर्तये नमः। पंचवस्त्रं महाघोरद्रवागंसरोजनं गिरिलम्बासरन्दोकं विश्वलिङ्गोत्सगीरकं खड्गगिरिनारायण सूत्रमण्डलं सत्यं द्वितूलम्बरदं ब्रह्मरजगनागन्द्यात्मावात्परं देवं साकं सम्मूर्ति ओम ह्रीं वदं फट् मात्पदात्राय महाविद्यादिगणेन्द्रेभ्यो नमः। आम्रदाय महागीर्जदे महागुंसिकाय महाैपवजाय पत्राय नमः। शक्तिगम्भोजा मत्राय धनं रोट्यादारक्ते नमः। शक्तये नमः। ओम अनंताय नमः। ओम धर्म ओम ब्रह्मादिभ्यो नमः। ओम इंद्रादिभ्यो नमः। वज्रादिभ्यो नमः। अलङ्कृत्य हरिकेन दत्वा विद्यारत्वशुभ्रत्वाभ्यां नमः। ब्रह्मविष्णुरुद्राभ्यां नमः। ओम कृतं मिमिक्षरे कृतमस्य जोनिर्कृते शुतो कृतमुपस्य नाम अनुस्मरमावहमादयस्व स्वाहा कृतं वृषोभक्षितव्याम्। ओम ईशानः सर्वविद्यानामीश्वरः सर्वभूतानां ब्रह्माधिपति ब्रह्म सकलक्रियं प्रत्यङ्गिराम्बिकायै स्वाहा। ओम ऐं ह्रीं श्रीं ऐलक्रियं सकलक्रियं सकलक्रियं प्रत्यङ्गिराम्बिकायै स्वाहा। ओम ऐं ह्रीं श्रीं ऐलक्रियं सकलक्रियं सकलक्रियं प्रत्यङ्गिराम्बिकायै स्वाहा। ओम स्वाहा। ओम ऐं ह्रीं श्रीं स्वाहा। ओम दिङ्गराजभुगे सत्सुशोधिनी तन्नो प्रचोदयात् स्वाहा। ओम प्रतिंगराज 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 सत्सुशोधिनी
देवै तन्नो ग्रामयोर्याः स्वाहा ओम प्रत्यंगराज द्वये चतुर्भुजि विज्ञान जिन्दि सर्वव्याधि निरन्तर सर्वदुष्टान् पट्टय गालादिपे करालवक्त्रे करालसमुद्रे प्रत्यंगिरे क्रियं स्वाहा ओम ह्रीं कृष्णवागदे सिंहवदने महावदने महावैरवी सत्वदत्तगर्भविद्योत्तरी करमन्दस्तेदिनी सर्वभूतमणि सर्वभूतान्मन्त्रबन्धा सर्वविघ्नान् सिद्धिजन्ति सर्वव्याधीन् निरन्तरिगन्धा सर्वदुःखान् पट्टय ज्वालादिक्वे करालवक्त्रे करालसमुद्रे प्रत्यंगिरे ह्रीं स्वाहा ओम ह्रीं कृष्णवागदे स्वाहा सिंहः स्वाहा रामा वदनवीरवरतीव्रवीर्यं यस्यामर्त्यं जयकामसम्प्रदायं स्वाहा अस्तमोरां प्रपञ्चां वचनादप्रबोधिनीं प्रियं देवी वक्रे देवा देवी स्वाहा कामसोऽपिरामण्यप्राकारमात्रां जलति दत्ता तस्यति स्वदेशां वसवर्णां कामयोपदे स्वाहा तत्रां प्रभाताञ्जलाज्यं देवयल्लोके देवीदशां कारां कामत्वीवेन्द्रं महाप्रपत्ये लक्ष्मीवीरस्यनां स्वामिने स्वाहा आदित्यो नेतवदो वनस्पतितवृक्षोदिविभः तस्य போட்டு விட்டா और जगन्मात्रे नमः और गंगाधरगुरुमणे नमः और वीरभद्रपदवे नमः और विश्वव्यापिने नमः चित्तरोगिणे नमः ओम अष्टमूर्त्यात्मिकायै नमः अष्टदादिकरमणे नमः ओम शिवाजी नमः ओम कामवती नमः ओम गंगजी नमः ओम बालाजी नमः ओम भवानी नमः ओम भद्रदायिनी नमः ओम मांगल्यदायिनी नमः सर्वमंगलायै नमः ओम मंजुभासिनी स्वाहा ओम महेश्वरी नमः ओम महामायायै नमः ओम मंद्राराध्यायै नमः ओम महाबलायै नमः ओम हिमाद्रिजायै स्वाहा ओम वैभवत्यै स्वाहा सर्वसाक्षिणी स्वाहा शान्तिरूपिणी स्वाहा ओम श्यामलायै स्वाहा ओम मगरायै स्वाहा संगीत त्रिपुराम्बिकायै स्वाहा सुन्दरी स्वाहा स्वर्णगौरी स्वाहा ओमासुरराक्षसी स्वाहा ओम ऐं ரெண்டு மிளகாய் போட்டாலும் மேடம் அஞ்சு தும்மா தும்மா இருமல் வேற மிளகாய் ரெண்டு தான் சொன்னேன் பார்ப்போம் ओम ऐं ह्रीं ऐं लक्ष्मीं आकरक्लीं करक्लीं प्रत्यङ्कराम्बिका देवी स्वाहा ओम இந்த பட்டுக்கோட்டை பகுதியில் பிரத்யங்கிற அம்பிகையினுடைய இந்த ஆலயத்தில் இன்றைய தினம் அமாவாசை தினம் ஆஞ்சநேய சுவாமியார் அஷ்ட நாகங்கள் கூடிய நாகபிராக பெருமாள் சர்வீர சுவாமன் கருப்பன் சுவாமி காத பைரவரோடு சேர்ந்த பிரத்யங்கிற அம்பிகை நீங்கள் சர்வீர சுவாமி இப்படியாக பல சுவாமிகளுக்கெல்லாம் தனித்தனியாக இங்கே சிறிய ஆலயங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டு எல்லா மூர்த்திகளுக்கும் ஒவ்வொரு கும்பங்கள் வைத்து அபிஷேகம் நடைபெற்ற பூஜை அக்னி வழிபாடு நடைபெற்று அக்னியிலே இப்பொழுதும் பிரத்யங்கிராம்பிகாதி அதாவது பாத பைரவரோடு சேர்ந்த பிரத்யங்கிராம்பிகாதி இந்த அம்பிகை அக்னியிலே ஆவாகனம் பண்ணி அந்த அம்பிகைக்கு பிரியமான பலவிதமான திரவியங்கள் கர்ம வழியிலே சம்பாதிக்கப்பட்ட பல திரவியங்கள் சமித்து வகைகள் தானிய வகைகள் நிவேதன வகைகள் பால் தயிர் பஞ்சாமிர்தம் போன்ற வகைகள் வாசனாதி திரவியங்கள் போன்ற பல திரவியங்களை எல்லாம் சம்பாதித்து இந்த அக்னியிலே ஹோமம் பண்ணுவதற்கு இங்கே ஹோமம் இவையெல்லாம் வேத மந்திரங்களை நாங்கள் சொல்லி ஹோமம் பண்ணுகின்ற பொழுது ஒவ்வொரு தானியங்களுக்கும் ஒவ்வொரு வீரங்கள் ஒவ்வொரு சமித்தங்களுக்கும் ஒவ்வொரு வீர மந்திரங்கள் அப்படியாக ஹோமம் பண்ணுகின்ற பொழுது அந்த பலனை அம்பிகை உரியவர்களுக்கு கொடுப்பார். அந்த வகையில் இந்த அம்பிகையினுடைய பிரத்யங்கிராம்பரம் மிகவும் சிறப்பான விடயம் செத்தல் மலரினாலே இங்கே ஹோமம், அதாவது நிகம்பல
இந்த சொல்லப்படுகின்ற இந்த மிளகாய் செத்தல் மிளகாய் உங்களுக்கு தெரியும். நெருப்பில் 4 மிளகாயை போட்ட உடனே அங்கே வீட்டில் யாருமே இருக்க முடியாது. இங்கே பாருங்க, அக்னியில் இருக்கக்கூடிய அம்பிகைக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கிலோ நெத்தல் மிளகாயை இந்த அக்னியிலே கோபம் பண்ணுகின்றார்கள். துருக்கலையா மற்றவர்கள் பலவிதமான திரவியங்களோடு இந்த நெத்தல் மிளகாயை இங்கே கோபம் பண்ணுகின்ற பொழுது இந்த பிரத்யேக அம்பிகை வந்து இந்த சகல கஷ்டங்கள் துன்பங்களை எல்லாம் இயக்கக்கூடியவர் இந்த அம்பிகை. இந்த அம்பிகைக்கு மட்டும்தான் சிறப்பான இந்த திட்டங்களாயினாலே போனோம். அநேகமாக இந்த வடபகுதியில் இலங்கையில் இந்த ஒரு ஆலயம் தான் புதிதாக துவக்கப்பட்டுள்ளது. ஏனைய ஆலயங்களில் எப்படி ஹோமங்களை இங்கே பார்த்துருக்க மாட்டீர்கள். அம்பிகையுடைய பிரத்யேக ஆலயத்தில் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற அமாவாசை திதியில் அமாவாசை இருக்கின்ற நேரத்தில் இந்த உழவு திரவியங்களோடு இந்த செத்தல் மிளகாயினாலே எல்லாம் நாங்கள் கோபம் பண்ணுகின்ற பொழுது நாங்கள் தெரிஞ்சு செய்த பாவங்கள், தெரியாமல் செய்கின்ற பாவங்கள் எல்லாம் நீக்கக்கூடியவர். அதோடு எங்களுடைய காம குரோதாதி சர்வர்க்க நாதநாதி என்று காமம் குரோதம் முதலான 6 விதமான எதிரிகள் எல்லாம் உங்கள் உடம்பிலே இருக்கிறார். என்ன மாதிரி இருக்கப்பா? புட்டும் சாம்பாலம் குடிக்கணுமா கொஞ்சம்? என்னது புட்டும் சாம்பாலம் குடிக்கணுமா? அப்போ கொஞ்சம் சாப்பிட்டு விடுப்போ.